ஆரம்பத்துல நல்லா அடிச்சுட்டு இருந்தாங்க டீம், மிடில் தான் சொதப்பிட்டாங்க. அதாவது 4வது ஓவர்லேருந்து சொதப்பிட்டாங்க டீம். இங்கிலாந்து டீம் 4வது ஓவர்லேருந்து சொதப்பிட்டாங்க. 3 ஓவரில் வரைக்கும் நல்லா அடிச்சுட்டு இருந்தாங்க. 4வது ஓவர்லேருந்து சொதப்பிட்டாங்க. டோட்டலாக சொதப்பிட்டாங்க இங்கிலாந்து. யாருமே பெருசா இருந்துக்கல இங்கிலாந்து. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவர் மொத்தம்தான் கொஞ்சம் 20 ரன்னும் 30 ரன்னும் இந்த மாதிரி வச்சாரு. மற்றபடி யாருமே ரன் அடிக்கலங்க இங்கிலாந்துல, பெருசா அடிக்கல இங்கிலாந்துல. ஸோ அதனால 67க்கு ஆல் அவுட். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் மட்டும்தான் ஓரளவுக்கு தாக்கு பூச்சி விளாட்னது. யாருமே தாக்கு பிடிக்கல லெஃப்ட் ஹேண்டர். இப்போ வந்து ஒரு விக்கெட் இருந்தது. ஆனா இப்போதைக்கு ஒரு விக்கெட் இருந்தது பாருங்க. ஆனா இப்போதுலேருந்து சரிவா ஆரம்பிக்கும் இங்கிலாந்துக்கு. அது கிளீனா தெரியும் இங்கிலாந்துக்கு. வரைக்கும் 31 வரைக்கும் ஒரு விக்கெட் தான் ஒன்றிச்சு இங்கிலாந்து. அடுத்த 36 வரைக்கும் எல்லா விக்கெட்டும் இது பண்ணிட்டாங்க, எழுந்துட்டாங்க இங்கிலாந்து. இவ்வளோ மோசமா விளையாண்டாங்க இங்கிலாந்து. இவ்வளோ மோசமா விளையாண்டாங்க. மோசத்துலேயும் ரொம்ப மோசமா விளையாண்டாங்க இங்கிலாந்து. இது ஓமன், ஹாங்காங், UAE இந்த மாதிரி குட்டி குட்டி டீம்ஸ், ஸ்காட்லாண்டு, ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி பங்களாதேஷ், இந்த மாதிரி சின்ன சின்ன டீம்ஸ் அவுட் ஆகும் இந்த மாதிரி. ஆனால் இப்போ இங்கிலாந்து இவ்வளோ பெரிய டீம், அது கிரிக்கெட்டே கண்டுபிடிச்சி நேஷனல். இங்கிலாந்து ஒரு நேஷனல் கேமே கிரிக்கெட், அது இங்கிலாண்டே கண்டுபிடிச்சி. ஆனால் வந்து அந்த கிரிக்கெட்டே இவ்வளோ மோசமா விளையாடுறாங்க இங்கிலாந்து. என்னங்க இது பண்றது? இந்த கிரிக்கெட்டையே இவ்வளோ மோசமா விளையாடுறாங்க. இவங்க தான் இந்த கிரிக்கெட்டே கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த கிரிக்கெட்டையும் மோசமா இவங்க விளையாடுறாங்க. அதுதான் சிரிப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது, அதுதான் வருத்தமா இருக்கு சுதான் சொல்ல முடியும். இவ்வளோ மோசமா விளையாடுறாங்க. அடுத்த 36 வருடத்துக்குள்ள எல்லா விக்கெட்டையும் இருந்துக்காங்க இங்கிலாந்து. ஒரு 2-3 பேர் ஜொலிச்சாலும் யாரையும் பேச கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஒருத்தர் தான் ஜொலிச்சாரு, மீடியமா தான் ஜொலிச்சாரு, தவிர யாராலையும் அவ்வளோ பேச கான்ட்ரிபியூட் பண்ண முடியல இங்கிலாந்து டீம்ல யாராலையும் அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியல. ஒருத்தர் மட்டும்தான் ஓரளவுக்கு மீடியமா கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு. அதை தவிர யாருமே கான்ட்ரிபியூஷனே பண்ணல இங்கிலாந்து டீமுக்காக. எல்லாமே விக்கெட் எழுந்துட்டு இருந்தாங்க இங்கிலாந்து டீம்ல. அந்த மாதிரி இருந்துச்சு டீம். பேட்டிங் ஃபோர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. 67க்கு ஆல் விக்கெட் எடுத்துட்டாங்க இங்கிலாந்து, இழந்துட்டாங்க. இந்தியா போலிங் செம்ம சூப்பராக இருந்துச்சு.
இந்த ஐலட்ஸ்ல எங்கெங்க இந்தியா தப்பு பண்ணிச்சு அதான் பார்க்கறேன். ஒண்ணுமே பார்க்க மாட்டேன். ஏன்னா ஃபைனல்ல நிறுறாங்க முறை அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அதனால எங்க தவறு நடந்துச்சுன்னு பார்க்கிறேன். நான் பார்த்துட்டு அந்த ஒரு நடக்கிற ஏரியாவை கொஞ்சம் கரெக்ட் பண்றதுக்காக முயற்சிகள் நான் எடுப்பேன். எங்க தவறு நடக்கலன்னு இந்தியாவும் இந்த நன்மை நல்லா இருந்துச்சு பொசிஷன். செய்யப்படல அந்த ஷாட் செய்யப்படல. செய்யப்பட்டிருந்தா அந்த ஷாட் 4. அந்த ஷாட் 4 செய்யப்பட்டிருந்தா அந்த ஷாட் 4 செய்யப்படல. அந்த ஷாட் நான் 2 ரன் ஆசைப்பட்டு ரன் அவுட் ஆகிட்டோம். அந்த டைம்ல 2 ரன் ஆசைப்பட்டு ஒரு ரன் அவுட், 2 ரன்னும் 3 ரன்னும் ஆசைப்பட்டு ரன் அவுட் ஆயிடும். அந்த சமயத்துல இந்தியா தான் ஜெயிச்சுது இந்த மேட்ச்ல. மழை பெய்யலங்க. போன மேட்ச் மழை பெய்யும் போது முச்சோம். நான் இந்த மேட்ச் மழை பெய்யல. ஃபைனலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்.